வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குப்பை மேனி சோப்பு வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோப்பு பேஸு தேவைங்க இந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவு வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினுங்க. அதில் வந்து 1 கிலோவுக்கு 50 கிராம் வந்து ஆட்டையை போடுறானுங்க. ரொம்பவே கேவலமான ஒரு விஷயந்தான் இது. 50 கிராம் நம்மளுக்கு லாஸுங்க. கிட்டத்தட்ட இந்த காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க இதோட காஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறது, வாங்கி எடை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு அதில் 50 கிராம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை பார்த்திங்கன்னா சோப்பு பேஸு. நல்ல சோப்பு பேஸாக வாங்கிக்கோங்க. கிளிசரின் சோப்பு பேஸ் இதில் சீப் ரேட்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னா நுர வராமல் போகலாம், சோப்பு வந்து நல்லா வராமையும் போகலாம். அதனால் வந்து நல்ல சோப்பு பேஸாக நான் பார்த்து வாங்கிக்கினேன். நீங்களும் நல்ல சோப்பு பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து சோப்பு பேஸை இது மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து சோப்பு வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அதனால தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து வெறும் 1/2 கிலோவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சோப்பு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 1/2 கிலோ இருந்தால் போதும் அப்படின்றத நான் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கின்னு பச்சை பயிறு சோப்பு ரெடி பண்ணலான்னு. அதோட வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஆனால் இதை வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காததுனால கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் லேட் ஆனதுனால இப்போ செகண்டாக போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சோப்பு எப்படி ரெடி பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் எடுத்தேன். பட் டைம் இல்லாத காரணத்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சோப் பேஸை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். உடனே நம்ம ரெடி பண்ண முடியும் சோப்பு. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், வீட்லேயே நம்மளே சோப்பு தயாரிக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இயற்கையான முறையில் நம்ம சோப்பு தயாரிச்சிக்கலாங்க. இந்த சோப்பு பேஸ் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து குப்பை மேனி சோப்பு ரெடி பண்ணலாம், கற்றாழை சோப்பு, அது இல்லாமல் வேப்பிலை சோப்பு, இந்த மாதிரியான பச்சை பயிறு, பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் கோட்டு மில்க்கு, இந்த மாதிரியான பல வகையான சோப்பு வந்து நம்மளே தயாரிச்சிக்கலாம். தேவையில்லாமல் வெளியே கடைகளில் வந்து கெமிக்கல் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு சுத்தமான முறையில், இயற்கையான முறையில் வந்து வீட்லேயே நம்ம தயாரிக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. அதுவும் இல்லாமல் 1 கிலோ சோப்பில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 சோப்பு கிட்ட வருங்க. 80 கிராம் அளவில் வந்து 15 சோப்பு கிட்ட வரும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 மாதத்துக்கே தாராளமாக வரும் இந்த சோப்பு. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ரெடி பண்ணி பாருங்கள். எதுக்கு நம்ம காசு கொடுத்து கெமிக்கல்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கையான முறையிலேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதன் பிறகு நான் என்ன வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மாடி தோட்டம் எப்படி பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் நான் வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கும். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாங்க, இதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருளோ அதெல்லாம் நான் இப்போ காட்டுறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சோப்பு பேஸு, அது எல்லாமே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. இது ஏன் எடுத்துக்கிறேன்னா மெல்ட் ஆகிறதுக்கு. அதாவது அந்த 1/2 கிலோ சோப்பு பேஸு பத்துற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் போட்டு வச்சுங்க. நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே நல்லாவே மெல்ட் ஆகும். நீங்கள் வந்து அடுப்பில் இல்லை ஸ்டவ்வில் எதுலைனா ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பானா, ஒரு கடாய் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். இது டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை ஹீட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துட்டேன். அது மாதிரி தான் இது மாதிரி மிதக்குது. நீங்களும் அந்த தப்பு பண்ணுறாதீங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக வைங்க, இல்லைன்னா அது வந்து சாய்ச்சிக்கும். இப்போ நல்லா தான் இருக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதை மாதிரி தண்ணியெல்லாம் இதில் வந்துடுற அளவுக்கு வந்துச்சு. அதனால் வந்து தண்ணியும் நான் இடையில வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது மெல்ட் ஆகவும் ஆரம்பிச்சிடும் சோப்போட பேஸு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு தேவையான குப்பை மேனி சோப்பு தான் நான் ரெடி பண்ணுறேன். குப்பை மேனி வந்து கொஞ்சம் வீட்டு ஓரத்துலேயே எங்கேயாச்சும் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்துட்டு அரைச்சி அதிலேருந்து சாறை எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தா இந்த சோப்பு பேஸை நீங்கள் வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் குப்பை மேனி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அரைச்சி சாறு எடுத்து வச்சுங்க. இது எந்த அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராமுக்கு 2 ஸ்பூன் வந்து குப்பை மேனி சாறை வந்து ஆட் பண்ணணுங்க. இது கூட அப்படி என்னெல்லாமே ஆட் பண்ணுன்றது இந்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆகினே வருது. ஸோ இதே மாதிரி நம்ம நல்லா டபுள் பாயில் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணினே இருக்கணும். ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு
ஃபுல்லாகவே கரைஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், எந்த ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுறது நல்லது. ஒரு 100 கிராம் இல்லை 50 கிராம் இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ அளவில் வந்து சோப்பு பேஸை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது எல்லாமே செட் ஆகணும். அதனால வந்து சொல்கிறேன், நீங்கள் எடுத்த உடனேவே 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சோப் பேஸ் போட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்கிறது நல்லா வந்துச்சு, நல்ல ரிசல்ட்டை கொடுத்துதான்னு மட்டும் நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ அளவில் செய்யுங்க. காசு வேஸ்ட்டு பண்ண வேணாம், அதனால சொல்கிறேன் நான். இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே மெல்ட் பண்ணிங்க. இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு இவ்வளோ நேரம் மெல்ட் ஆகுது. நம்ம அப்படியெல்லாம் போட்டுருந்தா ரொம்ப நேரம் டைம் எடுத்துகிட்ருங்க. இதுக்காக தான் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக பொடிசாக கட் பண்ணி வந்து மெல்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து அது நல்லாவே சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கரைஞ்சிச்சிங்க. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், எல்லாமே நல்லாவே கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சாவே போதுமானது. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சோப்பை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வச்சு பார்த்திங்கன்னா கடைசியாக இறுதி கட்டத்தில் இருக்குது. எல்லாமே ஓவரால் எல்லாமே நல்லாவே வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சோப்புலாம் வந்து மேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம பிஸ்னஸ் ஐடியாஸில் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு நல்லாவே சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சோப்பெல்லாம் எடுத்தோம்னா நிறைய ரேட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரூபாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சரியான ரேட்டு வருது. இந்த பியர்ஸு, சந்தூர், மைசூர் சாண்டல் இந்த மாதிரி சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து குப்பைமேனி சாறுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கினேன். கரெக்டாக 100 கிராமுக்கு 2 ஸ்பூன் ஊற்றணும். நான் பார்த்திங்கன்னா வந்து 1/2 கிலோ எடுத்தேன் சோப்பு பேஸு. அதனால் வந்து 10 ஸ்பூன் வந்து சாறை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட்லேயே வச்சு ஆட் பண்ணுங்கள். தனியாக வெளியே எடுத்திங்கன்னா சோப்பு பேஸ் வந்து கட்டி போயிடும். அதனால் வந்து அது உள்ளே அந்த பானாலேயே ஹீட்லேயே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைமேனி சாறை வந்து விட்டுருங்க. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ரோஸ் வாட்டர், ஸ்மெல்லுக்காக ரோஸ் வாட்டர் விட்டேன். நீங்கள் வந்து ஜவ்வாது அந்த மாதிரியான இல்லை சென்ட்டு, பெர்ஃப்யூமு இதை வாங்கின்னு வந்து லிக்விடாக நீங்கள் வந்து அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அந்த டைமில் எதுவுமே இல்லை. ஸோ இது சடனாக பிளான் பண்ணுது. அதனால் வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுனால பெருசாக ஸ்மெல்லு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலைங்க. பெருசாக எந்த ஸ்மெல்லும் வரல. பட் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு மட்டும்தான் வந்துச்சு. மற்றபடி சோப்பு நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கினே இருந்தீங்கன்னா அந்த குப்பைமேனி சாறு விட்டேன் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த சோப்பு பிஸ்கோட மிக்ஸ் ஆகிடும். நல்லாவே மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சூப்பராகவே வந்துச்சு. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் வெளியே. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, ஃபுல்லாக நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. அந்த சோப்பு பேஸும் சரி, நம்ம விட்ட குப்பைமேனி சாரும் எல்லாமே சூப்பராகவே வந்துடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். காசு கொடுத்து கெமிக்கலை வாங்கி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயும் கெமிக்கல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கிளிசரின் வந்து கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த சோப்பை ரெடி பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கானால் வச்சுட்டு யூஸ் பண்ணோம். அதனால் வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராதுங்க. சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். வெரி வெரி சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்டு தான். வீட்டுக்கு வெளியவே கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்டு தான் இந்த குப்பைமேனி. நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ அழகாக மாற்றுங்க. குப்பைமேனின்றது என்ன, இதுக்கான பேர் ஏன் வந்துச்சுன்னா, குப்பை மாதிரி நம்ம ஃபேஸ் இருக்கிறத வந்து மேனி மாதிரி மாற்றிடுமாங்க இந்த குப்பைமேனி. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க குப்பைமேனியோட மகத்துவத்தை. மூஞ்சில் இருக்கிற இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் அந்த ஸ்கார்ஸ் இருக்கு இல்லையா, பிம்பிள்ஸு, இந்த ஓப்பன் ஃபோர்ஸு, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே, இந்த ஒயிட் ஹெட்ஸு, இதெல்லாமே பக்காவாக சரி பண்ணக்கூடியது தான் இந்த குப்பைமேனி. அதனால தான் ஃபஸ்ட்டு சோப்பாக வந்து நான் இந்த குப்பைமேனியை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம அச்சு ரெடி பண்ணிடுங்க. இந்த அச்சு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க. இதையே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா கடையில் வந்து கிடைக்கும், அதையும் வாங்கிக்கலாம். பாரிஸ் போனீங்கன்னா அங்கே எல்லாமே கிடைக்குங்க சோப்பு ரெடி பண்ணுறதுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயை வந்து இந்த அச்சிலெல்லாம் லைட்டாக வச்சு தேய்ச்சிங்க. ஏன் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒட்டாது. அதாவது நம்ம சோப்பு வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது அதிலேயே வந்து ஒட்டிக்காது.
இது லப்பரில் தான் இருக்கும் இந்த மோல்டு. அது இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது ரொம்பவே நல்லது, பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லாவே தேய்ச்சிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக. ரொம்ப விட்டுறாதீங்க, ரொம்ப விட்டுட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு அப்படியே சோப்பு அந்த அச்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட வேண்டியதான். கீழேயெல்லாம் சிந்தாதீங்க, கீழே சிந்தினா உடனே வந்து கட்டி போயிடுது. இந்த மாதிரி அச்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே வரலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அச்சில் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டா போதும். அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அந்த பபுள்ஸ் எல்லாம் போகலாம் வைக்க முடியாது. அப்படி சப்போஸ் நீங்கள் போக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கையால் இல்லை ஸ்பூனால் வச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதனால் வந்து சோப்பு வந்து சரியாக வராது. இது நம்ம வீட்டிலே தானே யூஸ் பண்ண போகிறோம், ஸோ பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பபுள்ஸோட இதுவெல்லாம் குறைஞ்சிரும். மற்றபடி அந்த பபுள்ஸ் அப்படியே தாங்க இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து சோப்பு எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக தேய்ச்சிங்கன்னாவே போதும், அந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக வந்து முழுசாக ஒரு 4 சோப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி வந்து 2 சோப்பு வந்துச்சுங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ரொம்பலாம் ஃபுல்லாகலாம் ஊற்றலை. ஃபஸ்ட்டு இது செய்கிறன்றதுனால எல்லாத்துலேயுமே வந்து இந்த 70% தான் நான் ஊற்றி விட்டேன் எல்லா அச்சுலேயுமே. சரி மொத்தமாக ஊற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு 70% தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி எடுத்துமே கொஞ்ச நேரம் காய வைக்கணும். அதாவது கொஞ்ச நேரம் வைக்காதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இதை நீங்கள் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா இந்த அச்சுலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ரூம்லேயே வச்சுருங்க. வெயிலெலாம் வைக்காதீங்க தயவு செஞ்சு. காய வைக்கும்போது வெயிலில் வச்சிங்கன்னா சோப்பு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இது கட்டுறதுக்கு முன்னாடியே வெயிலில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெயிலெலாம் எடுத்துன்னு போய் வச்சிங்கன்னா இந்த சோப்பு பேஸ் வந்து சரியாக கட்டாது, சரியான ஒரு பதத்துலேயும் இருக்காது. அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வெயிலில் வச்சிங்கன்னா. ஸோ இது பாருங்கள், அடுத்த நாள் 8 மணி நேரம் கழித்து, அதாவது நான் அடுத்த நாள் தாங்க சோப்பு எடுத்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். அதுவும் அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இப்போ புரியுதுங்களா எதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் விட்டு தேய்ச்சேன்னு? இப்போ தான் வந்து சோப்பு வந்து அருமையாக வரும். எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது ஒட்டிக்காமல், அந்த டையில் ஒட்டிக்காமல் சோப்பு வந்து நல்லபடியாக வந்துடுங்க கையில். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? இந்த பக்கம் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து ஏன் சரியாக வரலன்னா, இது ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஊற்றலான்ட்டு ஊற்றணும். இல்லை வந்து நம்ம அந்த அச்சு ஃபுல்லாக ஊற்றிருந்தோம்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்துடுங்க. ஒரு பக்கம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதை வந்து சோப்பு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறதுனால. இதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக, அதாவது இதை விற்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அச்சு இல்லாமல் அது ஒரு மிஷினரிஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த சோப்பு வந்து சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா ஃபைனல் அவுட்புட்டு இது தாங்க. எப்படி இருக்குது இந்த சோப்பு? பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை சோப்பு வந்திருக்கு எனக்கு? மொத்தம் 8 சோப்பு வந்திருக்கு. அதில் சின்ன சோப்பு 2, மீதி எல்லாமே பெருசு. 1/2 கிலோ சோப்பில் இவ்வளோ வந்திருக்கு, 8 சோப்பு. இது ஒன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80 கிராம் வந்திருக்குங்க வெயிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ சோப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிது எனக்கு. நான் இப்போவுமே வீட்டில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குப்பை மேனி சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு சோப்பும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். அதை அடுத்தது யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நுர வருமா வராதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள், நல்லாவே நுரையும் வருது. அதாவது இந்த கெமிக்கல் சோப்பை விட இது கொஞ்சம் நுர கம்மியாக தாங்க வரும். ஏன்னா நம்ம வந்து சோப்பு பேஸில் வந்து அந்த குப்பை மேனி சாறை ஆட் பண்ணுறல, அதனால் வந்து அந்த நுரன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நுர வரும், கண்டிப்பாக வரும். இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பச்சை பயிறு சோப்பு வீடியோவும் வந்திருக்கு, மாடி தோட்டம் வீடியோ கண்டினியூவாக எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. பை பை, போய்ட்டு வரேன்.